உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த குழு அளித்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த உயர்மட்ட குழு தன்னுடைய அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சற்று முன்னதாக அளித்திருக்கின்றது. குறிப்பாக நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வதற்காக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்திருந்தது. இந்த குழு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள், நிபுணர்கள், சட்ட நிபுணர்கள் உள்ளிட்ட பலரையும் கலந்து ஆலோசனை நடத்தியது. கிட்டத்தட்ட 191 நாட்கள் தாங்கள் நடத்திய இந்த ஆய்வு, சட்ட சம்பந்தமான விஷயங்கள் ஆகியவற்றை எல்லாம் தொகுத்து தற்போது அறிக்கையாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இந்த குழு அளித்திருக்கிறது. சுமார் 18,600 பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையை என்பது தற்போது அளிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவா நம்ம பார்த்தோமேனால் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை மனதில் கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பான இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள், திருத்தங்கள், சேர்க்கப்பட வேண்டிய புதிய அம்சங்கள் ஆகியவற்றை எல்லாம் இந்த குழு பரிந்துரை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது மட்டுமின்றி தற்போது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் தான் தனித்தனி வாக்காளர் பட்டியல் தான் பிரயோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதற்கு பதிலாக இந்த 3 தேர்தல்களுக்கும் ஒரே விதமான வாக்காளர் பட்டியலை பயன்படுத்துவது குறித்த பரிந்துரைகளையும் இந்த அறிக்கையில் வழங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே 22வது சட்ட ஆணையம் 2029 மக்களவை தேர்தலின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என இந்த உயர்மட்ட குழுவிற்கு தன்னுடைய பரிந்துரையை கொடுத்திருந்தது. அந்த அறிக்கையை விரைவில் மத்திய சட்ட அமைச்சகத்திடமும் இந்த குழு சமர்ப்பிக்க இருக்கிறது. இந்த நிலையில் தான் உயர்மட்ட குழு இந்த அறிக்கையை, சாதகமான அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் தற்போது வழங்கி இருக்கின்றது. இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் என்ன என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியே தெரியப்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்பது 2029 மக்களவை தேர்தலை இது நடைமுறைப்படுத்துவதை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்டிருப்பதாக இது கூறப்படுகின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.